வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் சுவையில் ஒரு வெஜ் சோயா சங்க். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா சங்க்ஸ் எடுத்துடுங்க. உங்கள் தேவைக்கு எவ்வளோ நல்லா எடுத்துடுங்க. சூடாட்டு கொதிக்கிற தண்ணி மூழ்கிற அளவுக்கு விட்டுருங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. அப்படி இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக மல்லியிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு ஒரு டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடி. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச சோயா சங்கை நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். நம்ம ஏற்கனவே சோயா சங்கில் உப்பு சேர்த்துருப்போம். அதை மைண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் உப்பை இப்போ சேர்த்துருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். இப்போது இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்துக்கலாம். பாருங்க, சலசலன்னு சவுண்டு வருதா? இப்போ இதை எடுத்துடலாம். சோயா எல்லாமே இது போல் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. இதை அப்படியே சாப்பிட்றத கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம இதுக்கு ஒரு சாஸ் ரெடி பண்ணுறோம். சோயா ஃப்ரை பண்ணால் அதே கடாயிலே பூண்டு, தட்டுனா பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னு கொஞ்சம் இஞ்சி பூண்டு. ஏற்கனவே நம்ம பூண்டு தட்டி போட்டிருப்போம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/4 கப் ஷெஸ்வான் சாஸ், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடுங்க. ஒரு 1/2 லெமன் விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரை பண்ண சோயா போட்டலாம். ஒரு புலாவு பண்ணால் போதும். ஒரு ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். ஒரு நான்வெஜ் சுவையில் ஒரு வெஜ். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இறக்கிறோம். நம்மளோட சோயா சங்க் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.